அப்போ செந்தில் வந்து ஒரு சிவப்பு கலர் துணியை கொடுத்து என்ன இது ஆட்டுங்கண்ணே, அவ்வளவு பெரிய ட்ரெயினே, இந்த சிவப்பு துணியை கண்ட உடனே டக்குன்னு நின்று போயிருது, உங்களுக்கு நின்றுனே, இதெல்லாம் சுச்சிப்பி மேட்டர்னே அப்படின்னு சொல்லி சிவப்பு துணியை கையில கொடுப்பாரு. அதே மாதிரி என் புருஷனுக்கும் ஒரு சிவப்பு துணியை கிழிச்சு கொண்டு கொடுத்தேன். ஏங்க இது ஆட்டுக்கங்க, எல்லாம் சரியா போயிரும், டக்கு புக்கு நின்று போயிருன்னே. அவரும் டக்கு டக்குன்னு ஆட்டுறாரு. எங்க இருந்து நிக்க அது ஒரே புவாக்கால இருக்கு. நாலுபடி போயாம ஹோட்டல்ல தின்னா அப்படிதான். வீட்டுல கிட்ட ஏதாவது செய்து எடுத்து கொடுக்கணும். நீங்க எங்க செய்து எடுத்து கொடுக்கீங்க எங்க அண்ணனுக்கு? திருப்பி நான் செய்து எடுத்து கொடுக்காட்டாலும் அங்கங்க நல்ல பக்குவமா வாங்கி எடுத்து கொடுக்க தானே செய்றேன். மூக்கல குத்துறமா மூக்கு பேந்துரும். ஏன் சிலபடி என்ன உங்களை வீட்டுல செய்து எடுத்து கொடுங்கன்னா வீடு விட வாங்கி கொடுப்பாலாம். உங்களை எப்படி எப்படி வளர்த்து விட்டாவளே தெரியல. எங்க வீட்டுல எவ்வளவு இதை பாசமா செல்லமா வளர்த்தாவோ தெரியுமா? அதனாலதான் எனக்கு ஒண்ணும் செய்ய தெரியாம வைக்காம அப்படி வளர்ந்துட்டேன். எங்க வீட்லயும் பாசமா தான் வளர்த்து விட்டாவோ. உங்களை மாதிரி நாங்களும் இருக்கோம். கல்யாணம் முடிஞ்ச ஒரு சோறு கறி இப்ப இங்க எடுத்து கொடுக்கலையா புருஷனுக்கு? குறுக்கு குனிய மாட்டேங்க சின்ன பொண்ணு. குறுக்கல நங்க நங்க 4 குத்துனோம்னா குனிஞ்சிரும். பாம்போல மனசு படுத்து படுக்கே கிடந்துட்டு இருக்காரு. அதான் கையில துட்டு வர இல்ல. ஒரு 500 ரூபா நீனும் ஒரு 500 ரூபா சும்மும் 2 பேரும் சேர்ந்து தந்தீங்கன்னா 1000 ரூபா துட்டு சேரும். ஒரு ஆஸ்பத்திரிக்கு போய் இந்த மனுஷனை விட்டு காணிச்சு எல்லாத்தையும் சட்டுப்பட்டு நிறுத்தி போடலாம். நாலுபடி எங்கிட்ட துட்டு இல்லையே. என் மாமியை கிளம்பிட்ட வேணா கேட்டு பாருங்க. அது எப்படி சுருக்கு பையில ஒரு 500 ரூபாய் வச்சிருக்கோம். 500 ரூபாய் இல்லாம அது வெளியே இறங்காது விட்டு விட்டு. ஏற்கனவே 600 ரூபாய் நீ தர வேண்டி இருக்கு. நான் எங்க இருந்து தரேன்? அடுத்து எப்படி திருப்பி தருவே நீ சாத்து? தாமர தாரேன். சரி தாரேன். நாளைக்கு தந்துறேனே. தந்துரோமா எடுத்து ஓடியா. நாலுபடி புருஷனுக்கு ஒண்ணுன்னா இப்படி ஆடி போயிட்டல. அப்படி அசந்தாப்புல ஆயிட்டல. ஆளு பாதியால ஆயிட்டல. கொசு மாதிரி அங்கேயும் ஓடிட்டு கிடப்பாரு. அப்படி விட்ட மனுஷன் படுத்து எடுத்து விட்டு எந்திக்க முடியாம ஒரு மாதிரி பலனத்து போய் கிடக்காரு. யாருக்கு தான் தாங்கும்? என்னால தாங்கவே முடியல, பார்க்கவே முடியல. அதான் துட்டு வாங்கிட்டு போலான்னு வந்தேன். ஒரு ஆட்டோ பிடிச்சு ஆஸ்பத்திரி கூட்டு போடும். நான் இதை என்னைக்கு மறக்கவே மாட்டேன். இதுக்குதான் 4 ஆட்கள் நம்மளை சுத்தி நல்ல ஆட்களா இருக்கணுங்கிறது. சின்ன போயிட்டார போற வழியில உன் மாமியா கிளம்பி இருந்தா அதுகிட்டே ஒரு 500 ரூபாய் சின்ன பண்ண கொடுக்க சொன்னா அப்படின்னு சொல்லி உன் பேரை சொல்லி வாங்கிட்டு போறேன்டா. சரி அழாம போக. முதல்ல எங்க அண்ணனை கொண்டு போய் ஹாஸ்டலோட சேருங்க. இப்படி ஒரு புருஷன் மேல பாசமா 4 மணிக்கிட்ட நான் எதிர்பார்க்கவே இல்ல. தாத்தா தருகிறது தாத்தா தருகிறது தாத்தா தருகிறது தாத்தா தருகிறது. நல்லா இருக்கேன். பாக்கல எப்படி இருக்க மாதிரியே ஜம்முன்னு இருக்கேன். இல்ல வாந்தி வைத்தால. ஆமா எங்க அம்மைக்கு தான் நேரத்துல இருந்து ஒரே வாந்தி வைத்தால. அதுக்கப்புறம் கொஞ்சம் வாமத்திரமா வாங்கி குடிக்க சொன்னேன். குடிச்சாலாம் டக்குன்னு நின்னுட்டான். ஆமா என் பொண்ணுட்டு என்ன பார்த்தோன்னு எதுக்கு தெரிச்சு ஓடுதா? எதுக்குன்னு நீங்களே சொல்லுங்க பாப்போம். வேற எதுக்கு? இப்ப முன்ன மாதிரி இல்லம்மா. எனக்கு